அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சேவிங்ஸ் ஐடியாஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய நகை வாங்கணுன்னா அதுக்கு எந்த மாதிரி ஐடியாவையெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் போத்தி ஸ்வர்ணமஹால் ஷாப்பை வச்சு தான் இந்த ஐடியாவை சொல்லியிருக்கேன். ஏன்னா அங்கே தான் 25,000 நம்மளால் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மக்கிட்ட ஒரு 1,00,000 ரூபாய் இருக்குது. அதுக்கு நம்மளால் இப்போ போய் நகை வாங்கணுன்னா ஒரு 10 கிராம் கூட முழுசாக வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா செய்கூலி சேதாரம்லாம் போடும்போது அது எப்படியும் 1,00,000 தாண்ட தான் செய்யும். ஸோ அந்த 1 லேக்கை நம்ம ஒரு ஒன் டைம் டெபாசிட் பிளானில் போட்டு விட்டோன்னா, அதே போத்தி ஸ்வர்ணமஹால்லே ஒன் டைம் டெபாசிட் பிளானில் போட்டோன்னா இன்றைக்கான கோல்டு ரேட் வச்சு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 9,060 rupees. அதுக்கு 11 கிராம் அண்ட் 0.4 மில்லிகிராம் கிடைக்கும். அதை ஒரு பாண்டாக போட்டு கொடுத்துருவாங்க. இதை 11 மந்த்ஸுக்கு அப்புறமா நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி நம்ம போடுறோன்னா இன்றைக்கே இன்னொரு விஷயத்தையும் நம்ம பண்ணிடணும். அதாவது ஒரு 5,000 rupees ஆர் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ, ஒரு குறைஞ்சதாக 1000லேருந்தே 11 மந்த் ஸ்கீம் போட முடியும். அதையும் நம்ம போட்டுட்டோன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 5 to 6 கிராம் 11 மந்த்ஸில் நமக்கு சேரும். ஒரு 5.5 அப்படின்னு சொல்லியே நான் அப்ராக்சிமேட்டாக எடுத்து. இது தவிர இந்த ஸ்கீம் போடக்கூடிய அதே நாள்லேயே டிஜிகோல்டு ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணி அதுலேயுமே நம்ம அமௌண்ட் போட ஆரம்பிச்சிட்டோன்னா அதில் குறைஞ்சது நம்மளால் 100 ரூபாயிலேருந்தே போட முடியும். ஸோ அதுலேயே நம்ம அமௌண்ட் போட ஆரம்பிச்சிட்டோன்னா அதில் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 கிராம் சேருது அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம சேம் டேட்டில் செய்யணும். அதுதான் முக்கியம். அப்போ தான் ஒரே நேரத்தில் எல்லாமே மெச்சூர் ஆகும். அப்படி செய்யும்போது நமக்கு 11 மந்த்ஸ் எண்டில் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 கிராம் 2.5 சவரன் கிட்ட சேரும். இந்த மாதிரி 2.5 சவரன் சேரும்போது நம்மளால் ரொம்ப சூப்பராகவே ஒரு பேங்கிள், ஒரு செட் பேங்கிள் கூட வாங்கிக்க முடியும். ஏன்னா 10 கிராம்லேயே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பேங்கிளே அவைலபிள் இருக்க தான் செய்யுது. அப்படி இல்லையா, ஒரு நெக்லஸ் வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாம், இல்லைனா ஒரு செயின் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பெரிய நகையை நமக்கு எடுக்கிறது ஒரே நேரத்தில் எடுக்கிறதுனாலும் சரி, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு போய் வாங்குறதுனாலும் சரி, டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு நம்ம வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வைக்கும் போது இன்ஃப்ளேஷன் காரணமாக அந்த ரூபாயோடைய மதிப்பு குறையும், தங்கத்தோட ரேட்டு கூடும். ஸோ நம்ம இந்த மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி சேர்த்து வாங்கினோன்னா ரொம்ப ஈஸியாகவே ஒரு பெரிய நகையை நம்மளால் எடுத்துட முடியும். இந்த மாதிரி பெரிய நகை வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், எங்கிட்ட அந்த அளவுக்கு அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸை யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் டிஜிகோல்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் நம்ம வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு பெனிஃபிட்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. ஒரு ஃபர்ஸ்ட்டு 75 டேஸ்க்கு 7%, நெக்ஸ்ட்டு 75 டேஸ்க்கு 5%, இந்த மாதிரி வரிசையாக கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பெரிய நகை வாங்கணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.